அறிந்த தகவல்களை காட்டிலும் நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வானிகழ்ச்சி நடந்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மலேரியா நோய் வந்தால் நாம் அவ்வளவாக அச்சப்படுவதில்லை. அதற்கான சரியான மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன என்பதுதான் அதன் காரணம். ஆனால் ஒரு காலத்தில் மலேரியா என்பது உயிர்கொல்லி நோயாக இருந்தது. அது எதனால் ஏற்படுகிறது, அதற்கு என்ன மருந்து என்று அறிவியல் துறையிலே கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த பெயரே கூட முதலில் தவறாகத்தான் சூட்டப்பட்டது. மால் ஏர் என்றால் கெட்ட காற்று என்று பொருள். மால் MAL என்பதே தீய என்கிற பொருளில் தான் ஆங்கிலத்திலே வழங்கப்படும். மால் பிராக்டிஸ் என்று நாம் அப்படித்தான் சொல்லுகிறோம். மால் ஏர் ஒரு தீய காற்றினால் ஏற்படுகிற நோய் என்றுதான் முதலில் கருதப்பட்டு அந்த நோய்க்கு மலேரியா என்று பெயர் சூட்டப்பட்டது. ஆனால் பிறகுதான் அது தீய காற்றினால் இல்லை, அதற்கான கிருமிகள் இவை, அதற்குரிய மருந்து இது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் இத்தாலியிலே பிறந்த ஒரு மருத்துவர். அவருடைய பெயர் பெர்னார்டினோ ரமாசினி என்பது. அது இத்தாலி பெயர் ஆகையினாலே நமக்கு அதை ஒலிப்பதற்கு சற்று கடினமாக இருக்கும். பெர்னார்டினோ ரமாசினி என்றால் அங்கே அந்த மாசினி என்கிற பெயரை நாம் கரிபால்டி, மாசினி ஆகிய பெயர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோலவே இவருடைய பெயர் ரமாசினி என்பது. இவர்தான் அந்த மலேரியாவுக்கான மருந்து, அந்த குனைன் என்கிற அந்த மாத்திரை இதற்கு மிகச் சரியான மருந்து என்பதை கண்டுபிடித்தார். அவர் 1633ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி பிறந்தவர். 80 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 80 ஆண்டுகளில் அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை நாட்டுக்கும் உலகுக்கும் தந்திருக்கிறார். அவரை பொதுவாகவே ஃபாதர் ஆஃப் ஆக்குபேஷனல் மெடிசன் என்று சொல்லுவார்கள். இந்த ஆக்குபேஷனல் மெடிசன் என்பது ஒரு புதிய துறை. தொழில் சார்ந்து நோய்கள் வரும் என்பதுதான். ஆக்குபேஷன் என்றால் தொழில். தொழில் சார்ந்து பலருக்கு நோய்கள் வருகின்றன. எனவே ஒருவனினுடைய நோயை கண்டுபிடிப்பதற்கு உதவுகிற காரணிகளில் ஒன்று அவன் என்ன தொழில் பார்க்கிறான் என்பது. ரமாசினி மருத்துவர்களுக்கு என்ன அறிவுரை தந்தார் என்றால், உங்களிடம் ஒரு நோயாளி வருகிறான் என்றால் முதலில் அவனிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன் என்று கேளுங்கள். உங்கள் தொழில் என்ன என்று கேளுங்கள். அந்த தொழிலுக்கும் இந்த நோய்க்கும் தொடர்பு இருக்கக்கூடும் என்று அவர் கண்டறிந்தார். இத்தாலியில் இருக்கிற கார்பி என்கிற ஒரு ஊரிலே பிறந்தவர். யூனிவர்சிட்டி ஆஃப் பார்மாவிலே மருத்துவம் பயின்றவர். பல கல்லூரிகளிலும் பிறகு பல்கலைக்கழகங்களிலும் மருத்துவ பேராசிரியராக பணியாற்றியவர். அவருடைய வாழ்க்கை முழுவதும் வெறும் பயிற்றுவித்தல் என்பதை தாண்டி ஆராய்தல் என்பதில் கூடுதலாக செலவழிக்கப்பட்டது. அதன் விளைவாகவே அவர் பலவற்றை கண்டறிந்தார். அவற்றுள் 3 செய்திகளை மிக கவனமாக குறிக்கிறார்கள். முதலில் சொன்ன மலேரியாவுக்கான மருந்து. ஆனால் அன்றைய மருத்துவ உலகம் கூட அதனை ஏற்கவில்லை. இந்த குனைன் மருந்து அப்படி ஒன்றும் பெரிதாக நோயை குணப்படுத்திவிட முடியாது என்று மற்றவர்கள் சொன்னபோது, அன்றைக்கு ரமாசினி சொன்ன அந்த தொடர் உலக புகழ்பெற்ற தொடராக இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. அவர் சொன்னார், இட் டிட் ஃபார் மெடிசின் வாட் கன் பவுடர் டிட் ஃபார் த வார் என்று அவர் சொன்னார். ஒரு போருக்கு வெடிமருந்து எவ்வளவு கவனமாக வேலை செய்யுமோ, ஒரு போரில் வெடிமருந்தினுடைய பங்கு என்னவோ, அதை போல இந்த நோயை ஒழிப்பதில் அந்த மருந்தின் பங்கு, இந்த குனைனின் பங்கு இருக்கிறது என்று சொன்னார். இந்த குனைனினுடைய பங்கை அவ்வளவு சாதாரணமாக மதிப்பிட்டு விடாதீர்கள். அதுதான் அந்த சின்கோனா என்கிற அந்த மாத்திரை. அதற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்றால், எப்படி நீங்கள் ஒரு வெடிமருந்து இல்லாமல் போரை நடத்த முடியாதோ அப்படி இந்த குனைன் மருந்து இல்லாமல் மலேரியாவை ஒழிக்க முடியாது என்று சொன்னவர் ரமாசினி தான். ஆனால் அன்றைக்கு மருத்துவர்கள் அதை முழுமையாக ஏற்கவில்லை. ஆனால் காலப்போக்கில் அவர் சொன்னதுதான் சரி என்று மெய்ப்பிக்கப்பட்டு விட்டது. 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அவர் கண்டுபிடித்த அந்த மருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் பயன்படுகிறது. இன்றைக்கும் மலேரியாவுக்கான மருந்து அதுதான்.
எனவே அவ்வளவு பெரிய ஒரு ஆய்வை மேற்கொண்டு உலகத்திற்கான ஒரு மிகப்பெரிய மருந்தினை கொடையாக தந்தவர் ரமாசினி. அதுபோலவே அவருடைய தொழில் சார்ந்த மருத்துவ பார்வை என்பது உலக புகழ்பெற்றதாக ஆயிற்று. அவர் சொன்னார், ஒருவனுக்கு நோய் வருவதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனாலும் ஒரு தொழில் என்பது அவனுடைய அன்றாட வாழ்க்கையோடு சேர்ந்தது. எப்போதாவது நாம் கடற்கரைக்கு போகிறோம் என்றால் அது வேறு, கடற்கரைக்கு போனால் கடற்காற்று ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அது வேறு. ஆனால் தொழில் என்பது என்றைக்காவது நாம் போய் வருகிற இடம் இல்லை. பஞ்சு தொழிற்சாலையில் வேலை செய்கிறவனுக்கு கண்டிப்பாக நுரையீரலிலே நோய் வந்துதான் தீரும். அதனை எல்லாவற்றையும் அவர் வரிசைப்படுத்தினார். டியூ டு டஸ்ட், டியூ டு த ஆட் போஸ்டர்ஸ் என்றார். வெறும் அந்த தூசியலால் மட்டுமில்லை, தொழில் செய்கிற போது தொழிலாளர்களுக்கு சில நேரங்களில் தவறான ஒரு நிலையில் நின்று அவர்கள் வேலை செய்ய வேண்டி வரும். இயல்பாக இருக்கிற நிலை வேறு. உடம்பை எப்படி வளைக்கக்கூடாதோ அப்படி வளைத்துத்தான் அவர்கள் சில தொழிலை செய்ய வேண்டியிருக்கும். இந்த பெரிய கார்களையெல்லாம் பழுது பார்க்கிறவர்கள் அந்த வண்டிகளுக்கு கீழே போய் தான் அவற்றை சரி செய்ய முடியும். எனவே ஆட் போஸ்டர்ஸ் என்று சொன்னார். தவறான, எப்படி இருக்கக்கூடாது என்று மருத்துவ குணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு மாறாக தங்கள் உடலை வளைக்கிற போது அதனாலும் சில நோய்கள் ஏற்படும். எனவே மருத்துவர்களே, உங்களிடம் வருகிற நோயாளிகளிடம் முதல் கேள்வியாக ஒன்றை கேளுங்கள். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று கேளுங்கள், அதை ஒட்டி மருத்துவம் செய்யுங்கள் என்று சொன்ன காரணத்தினாலே தான் அவரை ஃபாதர் ஆஃப் ஆக்குபேஷனல் மெடிசன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். 1713ஆம் ஆண்டு, அதாவது அவர் இறந்து போவதற்கு ஓராண்டுக்கு முன்னால் கடைசியாக ஒரு செய்தியை தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலம் அவர் கண்டுபிடித்து உலகுக்கு சொன்னார். திருமணம் செய்து கொள்ளாத பெண்களுக்கு அல்லது ஆண்களோடு உடலுறவே மேற்கொள்ளாத பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை அவர்தான் முதலில் அறிவித்தார். என்ன காரணம் என்றால், உடம்பினுடைய உறுப்புகளுக்கு இயல்பான பயன்பாடுகள் இருக்கின்றன. காமம் என்பதும் வாழ்வின் ஒரு பகுதி. எனவே அந்த காமத்தில் ஈடுபடாத, உடல் உறவுகளில் பங்கு கொள்ளாத பெண்கள் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு அந்த மார்பகங்களிலே இருக்கிற அந்த செல்கள் பயன்படாமல் போனதற்கு பிறகு அவை புற்றுநோய்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் அன்றைக்கு எச்சரித்தவர். அப்போது புற்றுநோய் பற்றிய விரிவான ஆய்வுகள் ஏதும் நிகழவில்லை. எனவே அந்த காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு செய்தியையும் உலகுக்கு தந்தவர்தான் பெர்னார்டினோ ரமான்சி என்கிற அந்த இத்தாலி மருத்துவர். அவருடைய பிறந்த நாள் நவம்பர் 3.